மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓஐடி ரிசல்ட் வந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நினைச்ச ஸ்கோர் கிடைக்கல அப்படின்னு, அதாவது பாசிங் ஸ்கோர் கிடைக்கலன்னா எனக்கு கிடைச்ச ஸ்கோர் வச்சு ஏதாவது கண்ட்ரிக்கு நான் ட்ரை பண்ண முடியுமா, இல்ல கிளப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோல கிளப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத டீட்டெயில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளப்பிங் அப்படின்னா என்னன்னா வேற எதுவும் இல்லை, டூ ஆர் மோர் திங்ஸை வந்து கம்பைன் பண்றது. இந்த ஓஐடில கிளப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மோர் தென் ஒன் எக்ஸாமினேஷனோட ஸ்கோரை நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க எந்த கண்ட்ரிக்கு போக விரும்புறீங்களோ அந்த கண்ட்ரியோட ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ்ல இந்த கிளப்பிங் ஸ்கோர் அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியணும். சி, இப்போதைக்கு யூகே அண்ட் நியூசிலாந்து இந்த கிளப்பிங் ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா நியூசிலாந்துல கிளப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறமா யூகேல அதை எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூசிலாந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நியூசிலாந்தோட பேசிக் ஸ்கோர் ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க நியூசிலாந்துக்கு அப்ளை பண்ணணும்னா பேசிக்கா ரைட்டிங் சப்டெஸ்ட்ல சி பிளஸும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சப்டெஸ்ட்ல பி கிரேடு நீங்க ஸ்கோர் பண்ணணும். இது வந்து ஜெனரலா அங்க இருக்கக்கூடிய ஸ்கோர் ரிக்யர்மெண்ட். இப்போ இங்க கிளப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, உங்களுக்கு அதுல இந்த ரிக்வயர்ட் ஸ்கோர் கிடைக்கல. செகண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அதுலயுமே இந்த ரிக்வயர்ட் ஸ்கோர் கிடைக்கல. பட் தேர்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, இப்போ இந்த 3 எக்ஸாமினேஷன்லயுமே ஏதோ ஒரு சப்டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு பி கிரேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலா வந்து அங்க என்ன ஸ்கோர் தேவையோ அந்த ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த 3 ஸ்கோரையுமே நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஸ்கோர்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ மேக்சிமம் ஸ்கோர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பி கிரேட் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அகெயின் இது 3 எக்ஸாமினேஷன் தான் இல்ல. ஸோ அதாவது நீங்க ஸ்கோர் செப்பரேட் எப்படி எழுதியிருந்தாலும் ஓகே. அதாவது பேசிக்கா இங்க நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிடையாது, நீங்க 4 செப்பரேட் எக்ஸாமினேஷன்ஸ்ல இந்த ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாலுமே இது அக்செப்டபிள் தான். இது இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அதுல உங்களுக்கு ரீடிங் சப்டெஸ்ட்ல பி கிரேட் கிடைக்குது, ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே சி ஆர் சி பிளஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இது வந்து செகண்ட் எக்ஸாமினேஷன்ல ரைட்டிங் பி கிரேட் கிடைக்குது, இல்லைன்னா சி பிளஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, லிசனிங் பி கிரேட் கிடைக்குது, லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ல ஸ்பீக்கிங் பி கிரேட் கிடைக்குது, லாஸ்ட் மீன்ஸ் ஃபோர்த் எக்ஸாமினேஷன்ல ஸ்பீக்கிங் பி கிரேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஸ்கோரையுமே நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ரிக்வயர்ட் ஸ்கோர் உங்களுக்கு வந்துடும். அதாவது மேக்ஸிமம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்லயும் நீங்க பி எடுத்துட்டீங்க இல்லையா. ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் வந்துடும். இப்போ இதை தான் கிளப்பிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப நான் 4 எக்ஸாமினேஷன் எழுதணுமான்னு கேட்டா இல்ல. சப்போஸ் நீங்க 2 எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது ரீடிங் லிசனிங்ல உங்களுக்கு பி கிரேட் கிடைக்குது, ரிமைன் இருக்கக்கூடியது அதாவது ஸ்பீக்கிங் சப்டெஸ்ட்ல வந்து சி பிளஸ் அண்ட் ரைட்டிங் சப்டெஸ்ட்ல சி பிளஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸாம் எழுதும்போது இந்த ரைட்டிங் சப்டெஸ்ட்ல அகைன் சி பிளஸ் ஆர் பி கிரேட் அண்ட் தென் ஸ்பீக்கிங் சப்டெஸ்ட்ல பி கிரேடும் ரிமைன் இருக்கக்கூடிய 2 அதாவது ரீடிங் லிசனிங்ல வந்து உங்களுக்கு சி பிளஸ் ஆர் பி கிரேட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கும்போது ஓஐடி ரிக்யர்மெண்ட் ஸ்கோர் அதாவது நியூசிலாந்தோட ஸ்கோர் வந்துடும். ஸோ தட் நீங்க அது கிளப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூசிலாந்துல எப்படி நம்ம கிளப் பண்றோம்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் கிளப்பிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பெஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூகே எடுத்துக்கிறேன் அப்படின்னா பேசிக்கா யூகேயோட ஸ்கோர் ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகைன் தெரியாதவங்களுக்காக சி, ரைட்டிங் சப்டெஸ்ட் பொறுத்தவரையில சி பிளஸும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சப்டெஸ்ட் பி கிரேட். ஆல்மோஸ்ட் இது சிமிலர் டு நியூசிலாந்து ஸ்கோர் தான். இப்போ இங்க கிளப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இங்க நியூசிலாந்து மாதிரி கிடையாது, சம் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, இங்க நீங்க 2 எக்ஸாமினேஷனோட ஸ்கோர்ஸ் தான் வந்து உங்களால ஜாயின் பண்ண முடியும். அகைன் நீங்க ஜாயின் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய மினிமம் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்க்கு சி பிளஸும் ரைட்டிங் சப்டெஸ்ட் பொறுத்தவரையில ஒரு எக்ஸாமினேஷன்ல சியாவுமே இருந்தாலுமே உங்களால வந்து கிளப் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதும்போது உங்களுக்கு ரீடிங் லிசனிங் பி கிரேட் கிடைச்சிருது, ரைட்டிங் சப்டெஸ்ட்ல வந்து சி பிளஸ், ஸ்பீக்கிங் சப்டெஸ்ட்ல சி பிளஸ்னு வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு ஸ்பீக்கிங் சப்டெஸ்ட்ல பி கிரேட் கிடைக்குது, பட் ஸ்டில் ரைட்டிங் வந்து சி ஆயிருது. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 அதாவது ரீடிங் லிசனிங்ல அகைன் சி பிளஸ் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மொத்தமா கம்பைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் வந்துருச்சு. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு ரீடிங் லிசனிங் ஸ்பீக்கிங்ல பி கிரேடும் ரைட்டிங்ல சி கிரேடும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது எல்லாமே சி பிளஸ் கிடைச்சிருது. ஸோ தட் இப்போ நீங்க கம்பைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி 3B கிடைச்சிருந்துச்சு,
இப்போ செகண்ட் டைம் எழுதும்போது ரைட்டிங்லயுமே உங்களுக்கு சி பிளஸ் கிடைச்சிருச்சு. ஸோ தட் நீங்க கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு எக்ஸாமினேஷன்ல ரைட்டிங்ல சி இருந்தாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய, அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ல வந்து சி பிளஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா பேஸா பாத்தீங்கன்னா மினிமம் சி பிளஸ் வரணும். ரைட்டிங்ல மட்டும் ஒரு எக்ஸாமினேஷன் வந்து சி வந்துட்டாலுமே உங்களால வந்து கம்பைன் பண்ண முடியும். ஸோ இப்போ யூகேல எப்படி கிளப்பிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் முக்கியமாக யூகேவா இருக்கட்டும் இல்லை நியூசிலாந்தா இருக்கட்டும், இந்த கிளப்பிங் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து 1 இயர். அதாவது நீங்கள் 1 இயர்க்குள்ளாடி எழுதின எக்ஸாமை மட்டும்தான் உங்களால் வந்து கிளப்பிங்காக யூஸ் பண்ண முடியும். இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸ்டில் அந்த இப்போ 4 எக்ஸாமினேஷனாக நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லைன்னா 3 எக்ஸாமினேஷனாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே 1 இயர்க்குள்ளாடி எழுதுனதாக இருக்கணும். சிமிலர்லி இப்போ யூகே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே அந்த 2 எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு கிளப் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 2 எக்ஸாமினேஷனையுமே நீங்கள் 1 இயர்க்குள்ளாடி எழுதுனதா இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ்ல கிளப்பிங் அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ்ல கிளப்பிங் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா, காமனா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ரிமைனிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, இப்போ ரீசெண்டா வந்து கனடா, அண்ட் தென் ஈவன் மால்டீவ்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க எல்லாமே கிளப்பிங் ஸ்கோர் அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓஐடி எக்ஸாமினேஷனை செப்பரேட்டா எழுதிக்கலாமா, அதாவது ஒரு சப் டெஸ்டா நம்ம எழுதிக்கலாமா அப்படின்னு. நம்ம அஃபிஷியல் ஓஐடி படி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸாமினேஷனாவே எழுதிக்கலாம். பட் இதை எல்லா நர்சிங் போர்ட்ஸுமே அக்செப்ட் பண்றது இல்ல. இது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே போர்ட் கரண்ட்லி வந்து நியூசிலாந்துல இருக்கக்கூடிய நர்சிங் போர்டு. அவங்க மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவலா நீங்க எழுதினாலுமே அக்செப்ட் பண்றாங்க. ரிமைனிங் நீங்க எந்த கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து சிங்கிள் செட்டிங்ல இருந்ததா இருக்கணும். அதாவது நீங்க ஒரே முறையில ஸ்கோர் பண்ண ஸ்கோரா இருக்கணும். இப்போ நம்ம யூகே பார்த்தா அந்த கிளப்பிங் 2 டைம்ஸ் உள்ள ஸ்கோரையுமே எடுத்துப்பாங்க. ஸோ ஜென்ரலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, பட் கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. ஸோ இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க வேணா ஒரு சப் டெஸ்டா கூட எழுதிக்கலாம். அதாவது ரீடிங் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது இனிமே 4 சப் டெஸ்ட்டுமே எழுதிருவீங்க. அதுக்கப்புறமா லிசனிங் தனியா, ஸ்பீக்கிங் தனியா, அந்த மாதிரி ஒரு சப் டெஸ்ட்டுமே தனியா எழுதி கூட நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அகேன் இது வந்து நியூசிலாந்துக்கு மட்டும். ரிமைனிங் வந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்க போனாலுமே ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து, அதாவது நீங்க இருக்கும்போது எல்லாமே சேர்த்து எழுதுற மாதிரி தான் இருக்கும், தனித்தனியா எழுதுறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமா கிளப்பிங் அப்படின்னா என்ன, தென் இப்போ ஓஐடி எக்ஸாமினேஷன் செப்பரேட்டா எழுதலாமா அப்படிங்கிற சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பிலீவ் தட். இன்னைக்கு இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி if you want to know more about the courses that we offer in Target Nurse Academy, do contact this number, and if you have any other doubts related to OET, do put it in the comment section below. We are really happy to answer all your questions. See you soon in the next video. Bye bye.